எல்லார் வீட்லையுமே இறைவன் வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு கோலம் போடுறது ஒரு வழக்கமாக வச்சுருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்ய கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐஸ்வர்ய கோலத்தில் நம்ம மாவுனால போடுவோம், சாக் பீஸால் வரைவோம், இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது அதே ஐஸ்வர்ய கோலம் தான் விளக்கு வைக்கிற டைப்பு தான். ஸோ இந்த இதில் எதில் பண்ணியிருக்கோம், எந்த விஷயத்தில் பண்ணியிருக்கிறோம், அந்த வைக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத முழுமையாக வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்மளது ஷாப் இல்லைங்க, நம்மளது பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அநேக பொருட்களை நம்ம இங்கே வச்சிருக்கிறோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா மற்ற ஷாப் மாதிரி கிடையாது. உங்கள் பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு இந்த சிருஷ்டி ஒளியில் கிடைக்கும். வாழ்க்கையில் கஷ்டப்படாத மனுஷனையே பார்க்க முடியாது. அவரவரோட தகுதிக்கேற்ப ஒரு கஷ்டம்ன்றது இருக்குது, ஒரு சின்ன வேதனைன்றது இருக்குது. ஆனால் முழுமையான சந்தோஷத்தோட முழுமையான திருப்தியோட யாரும் வாழ்றது இல்லை. ஸோ இந்த சிருஷ்டி ஒளியில் எல்லா பொருளுமே முறையாக பூஜித்து அதுக்கான கிளென்சிங் பண்ணி மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து உருவேற்றி தான் கொடுக்குறோம். ஸோ இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் காலடி எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு ஆன்மீக ஸ்தாபனம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐஸ்வர்யம் கோலம் பதிச்ச ஒரு ஸ்டாண்டு. இந்த இதில் நீங்கள் விளக்கு வச்சு ஏற்றும் பொழுது இறைவனோட அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஐஸ்வர்ய கோலம் சொல்லுவாங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணி அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் இந்த கோல்டு ஃபாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தங்கம் முலாம் பூசினா அந்த ஃபாயில் கவரில் இது மேலே பண்ணியிருக்காங்க, மேலே கவர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விளக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா முழுக்க ரோஸ் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோஸ் வுட்டில் பண்ணது. ஸோ இந்த ரோஸ் வுட்டோட தன்மை என்னென்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இறை சக்தியை அதிகரிக்கக்கூடிய பவர் உண்டு. அந்த ரோஸ் வுட்டில் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அளப்பரிய பலனை இது தரக்கூடியது. அது மட்டும் கிடையாது, தஞ்சாவூர் பெயிண்டிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான பெயிண்டிங்கு. காலத்தால் அழிக்க முடியாத ஒரு தன்மை கொண்டது. அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் கோல்டு ஃபாயில் கவரை அந்த நுணுக்கமாக அதை ஒட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் விளக்கேற்றி ஏற்றும் பொழுது இந்த ஐஸ்வர்ய கோலத்தோட தன்மை உங்கள் வாழ்க்கையில் பல ஐஸ்வர்ய நன்மைகளை பயிர்க்கக்கூடியது. இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸில் நம்மக்கிட்ட இருக்குது. சின்னது, பெருசுன்னு 3 டைப்பில் நம்மக்கிட்ட இருக்குது. ரோஸ் வுட்டில் பண்ணது. ரோஸ் வுட்டோட தன்மை பார்த்தீங்கன்னா அளப்பரிய ஆற்றலை பெருக்கக்கூடியது. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இறை விக்கிரகத்தில் ரோஸ் வுட்டில் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய செல்வங்களை வச்சுருக்கவங்க ரோஸ் வுட்டில் தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு வீட்டில் நம்ம பூஜை பண்ணக்கூடிய ஒரு தன்மை, ஒரு நார்மலாக ஒரு தட்டில் வைக்கிறதுக்கு பதில் ஒரு அத்தி மரத்தில் இருக்கிற பீடத்தில் வைக்கலாம். அல்லது இந்த மாதிரி ரோஸ் வுட்டில் பண்ணியிருக்கிற இந்த தேஞ்சூர் பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு ஃபாயில். அதாவது கோல்டுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கோல்டோட தன்மை உங்களுக்கு தேவகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியை குறிக்கும். அது பார்த்தீங்கன்னா நல்ல அளப்பரிய செல்வங்களை செழிக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில் வறுமை இல்லாத நிலையை கொடுக்கறதுக்கும். அதனால தான் அவங்க வீட்டில் அந்த காலத்தில் ஒரு குண்டுமணி இருக்கா அப்படின்னு கேட்டது. தங்கம்ன்றது நம்மளோட நிலையை குறிக்கிறது. நம்ம எவ்வளோ நல்ல நிலையில் இருக்கோன்றதை தங்கத்தை வச்சு தான் கழுத்தில் போட்டிருக்க. அதாவது நம்மளை ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னு பொழுது கழுத்தில், காதில், மூக்கில் நம்மளோட ஆபரணங்களை தான் முதல்ல நோட்டீஸ் பண்ணாங்க. நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை தான் முதல்ல பார்க்குறாங்க. ஸோ நம்ம கடவுளுக்கு பூஜை பண்ணும் பொழுது அந்த தங்கம் முலாம் பூசின அந்த கோல்டு ஃபாயில் அந்த இதில் நம்ம கோலம் போட்டிருக்கோம் பாருங்க. அதுக்கு மேலே வச்சு விளக்கேற்றும் பொழுது இறைவனோட இடத்துல நம்மளோட பிரார்த்தனைகள் எழுதில் போகும். ஏன்னா தங்கத்துக்கு உடனே அந்த கிரகிச்சு கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. ஸோ இதை நார்மலாக பண்ணலை. நம்ம பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் வுட் மேலே தான் பண்ணியிருக்கிறோம். 3 டைப் ஆஃப் சைஸில் நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஸோ இதில் விளக்கேற்றும் பொழுது நமக்கு அளப்பரிய பலனை வாரி வழங்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான தெய்வங்களையும் பூஜை பண்ணலாம். இந்த இதில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான தெய்வத்தையும் பூஜை பண்ணலாம். இதில் ஸ்டார் யந்திரம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய எந்திரங்கள் இதில் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த எந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோல்டு ஃபாயிலில் இருக்கக்கூடிய இதில் நீங்கள் பூஜை பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கலாம். ஆனால் நம்ம இடத்துல இது பூஜை பண்ணியிருக்கிறோம், நல்ல இதுவாக பண்ணியிருக்கிறோம். ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி உங்கள் வாழ்க்கையில் நல்ல வளத்தையும் பெறுங்க. நன்றி, வணக்கம்.